ஹாய் ஆர்மீஸ். நான் உங்களோட மெலோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒருத்தவங்க ப்ரொஃபசர் டைப்ல ஜேகேக்கு ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அந்த ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜேகே ஸ்டூடண்ட், அப்புறம் நீங்க ப்ரொஃபசர். நீங்க பிஜி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ரொஃபசர். அண்ட் ஜேகே ஜாயின் பண்ணியிருப்பான் ஃபர்ஸ்ட் இயர். இன்ட்ரோ போதும்டா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஆ ஏய் என்னடா சும்மா ஒரேடியா என்ன கூட வச்சு கலாச்சிட்டே இருக்கீங்க? என்னென்னடா நீயும் அந்த ப்ரொஃபசர் பின்னாடி நாயா சுத்திக்கிட்டு இருக்க? அந்த மேடம் உன்னை திரும்பி பார்க்கறதாவே இல்ல. ஆ ஏய் பார்க்கலனா இப்ப என்ன? இப்போ என்னவா? ஏய், ஒரு நாள்ல ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்க போறாடா. நீ சாமியார தான் அலைய போற. ஏய் மூட்டு போடி. அவ என் ஆளு. அப்படியே மேரேஜ்னாலும் அவ எனக்கு தான். ஆ நீ இப்படியே கனவு கண்டுட்டு இரு. இதோ வந்துட்டா உன் மேனம் இன்னைக்கு. நீங்க அப்படியே உங்க கோ டீச்சர் கூட பேசிட்டே நடந்து வரீங்க. ஜெய்க்கு அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்பி உங்களை பாக்குறேன் காரிடார்ல. ஆ ஏ எனக்கு கொஞ்சம் தூக்கலாவே இருக்கா. இப்ப பாரு சீனா. அவன் வேணும்னே அப்படியே பாக்கெட்ல இருந்து ஒரு பென் எடுத்துட்டு கீழே போடுற மாதிரி போடுறான். அ, என்னாச்சு? என்ன நீங்களும் அதை பேக்குஸ்தான் மாதிரி எடுத்து கொடுத்துட்டு ஒன்றும் தெரியல மாதிரி பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க. ஆனா அவன் உங்க கைப்பட்ட அந்த பெண்ணை அப்படியே லிப் மேல வச்சுட்டு தூக்கி பாக்கெட்ல வச்சுக்கிறான் ஞாபகமா. ஏய், கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. கிளாஸுக்கு மட்டும் போகல, அவ்வளோதான். வா போலாம். ஆ இரு போறேன். ஜேக்கோட ஃப்ரெண்டு, அவ ஒரு டாம் பாய் மாதிரி இருப்பா. வேற யார் கூடயுமே சேர மாட்டான். அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே பேர் மாதிரி சுத்திட்டே இருப்பாங்க. நீங்க ஸ்டாஃப் ரூம் போயிட்டு உங்க திங்ஸ்லாம் வச்சுட்டு அப்படியே உங்க திங்ஸ்லாம் எடுத்துட்டு கிளாஸ் ரூம்க்கு வந்துடுறீங்க. எல்லாரும் அட்டனன்ஸ் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க பிளாக் கலர் சாரியில வந்திருப்பீங்க. அப்படியே உங்க கண்ணு முன்னாடி நின்னுட்டு அட்டனன்ஸ் எடுக்கிறன்ற பேர்ல உங்க ஹேர் அட்ஜஸ்ட் பண்றதும் சாரி அட்ஜஸ்ட் பண்றதும் செம்மையா போயிட்டு இருக்கும். அவன் ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல இருந்தவனெல்லாம் விரட்டி விட்டுட்டு முன்னாடி உட்காந்து உங்களை சைட் அடிச்சிட்டு இருப்பான். ஐயோ டாடி இப்படி இருக்க, உன்னை கட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறனோ எப்பா. ஓகே, மெயின் புக் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 299. அடடா, அந்த சாரியும் அந்த நெளிவும் அந்த சுழிவும் அப்பப்பா கோல்டேடி. அப்படியே முன்னாடி உட்காந்து உங்களை அப்படியே கண் கூடாம பார்த்துட்டு இருக்கான். நீங்க டக்குன்னு திரும்பி அவனை பார்த்துடுறீங்க. ஜங்குக், ஜங்குக், ஜங்குக். எவ்வளோ தடவை உன்னை கூப்பிடுறது? என்ன நினப்புல இருக்க நீ? கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ். இதுக்கு தாண்டி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன். அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே வெளியே போய் நின்னுடுறான். நீங்களும் அவனை முறைச்சு பார்த்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அப்பப்போ அவனை திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கீங்க. பட் அவனும் அங்க நின்னுட்டு புக்கை கையில வச்சுட்டு உங்களே ஒரேடியா பார்த்துட்டு இருக்கான். ம், இவன் தான் நம்மள எப்படி பார்க்குறான்? கான்சென்ட்ரேட் பண்ணு, கிளாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஆ பண்ணு பண்ணு, எவ்வளோ நேரம்னு நானும் பார்க்குறேன். சும்மா சீன் போடுறா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு கிளாஸும் கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் அப்படியே க்ராஸ் பண்ணி போகும்போது "ம், நீ ஸ்டாஃப் ரூம்க்கு இப்போ வர, புரியுதா?" ஆ இப்போடி செல்லம், உன் பின்னாடியே வர அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்படியே அவனோட ஃபாலோ பண்ணுறான். உங்க க்ளோஸாக வந்துட்டு இருந்தவ டக்குன்னு பார்த்தா மெதுவாக நடக்க ஆரம்பிப்பான். நீங்கள் முன்னாடி போறீங்க, அவன் அப்படியே பின்னாடி வரான். ஐயோ எப்பா பின்னாடி. ம் தூக்கலா இருக்கு. ஒவ்வொரு மடிப்பும் தெரிஞ்சு கட்டினாலா இல்ல தெரியாம கட்டினாலான்னு தெரியலையே. நடக்குறாளா எங்கடி ஆடுறாளா அப்படின்னு உங்களை வர்ணிச்சுட்டே உங்க பின்னாடி வந்துட்டு இருக்கான். நீங்க ஸ்டாஃப் ரூம் போயிட்டு புக்ஸ் எல்லாத்தையும் டேபிள் மேல ஹாஷா வச்சுட்டு அப்படியே திரும்புறீங்க. டேய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆ கிளாஸ்க்கு ஒழுங்கா வரமாட்டேன், கிளாஸையும் கவனிக்க மாட்டேன், கவனிக்கிறவங்களே விட மாட்டேன். என்னடா உன் பிரச்சனை? ஆ ஒத்தா இதாண்டி என் பிரச்சனை. கண்ணு முன்னாடி என்னைக்கு வந்தியோ
அதனாலேருந்து சனியா உன் பின்னாடியே சுத்துறா. என்னன்னு தெரியல. ஏய்! நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என் கண்ண பார்த்து பேசுடா. ஆ இப்படி நின்னா கண்ணையா பார்த்து பேச தோணும். டேய் பிளாக் சாரி என் வீக்னஸ் டே. ஏய்! ஜேகே இங்க பாரு. நீ என்ன மனசோட என் பின்னாடி சுத்தி வரேன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னும் 1 வீக்ல எனக்கு கல்யாணம். அதுக்கப்புறம் நான் காலேஜ் எல்லாம் வரமாட்டேன். ஏய்! என்னடி சொல்ற? ஆமா. அவ்வளோதான். நான் இனி காலேஜ் எல்லாம் வரமாட்டேன். த தெரியும்டி. இந்த மாதிரிலாம் ஒரு நாள் ஆகும்னு. இப்பதான் புரியுது. லவ் பண்ண முடியாதுன்னா என்ன மயத்துக்குடி. அப்படி திரும்பி திரும்பி பாக்குறீங்க. ஆ இந்த பாரு. ஏற்கனவே இதான் என் ஒய்ஃப்னு மனசுல வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணி என் மூட மாத்துன அவளை அவ்வளோதான். ஜெக்கி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஏய் நாடி நான் புரிஞ்சுக்கணும். ஏய் பாரு உனக்கு 1 வீக் டைம் கொடுக்குறேன். அதுக்கு மேல முடியாது. இல்ல 2 டேஸ் அவ்வளோதான். அது கூட உன் மூஞ்ச பார்த்து தான். புரியுதா? 2 டேஸ்ல கால் பண்ணி உன்னோட முடிவு என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ற. புரியுதா? நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குற? ஆ என் கூட பெத்துக்கிறேன்னு சொல்லு. அந்த மாதிரி தாண்டி எதிர்பார்க்குறேன். பார்த்தா என்னை விட்டுட்டு ஏமாத்திட்டு அவங்க கூட போகலாம் இவங்க கூட போகலான்னு எங்கேயாவது கிளம்புனா ஏய் ஒன்றும் ஒன்றும் பண்ண மாட்டேன். அங்கே இருக்கான் பார்த்தியா உன்னை இட்டுன்னு போகிறதுக்கு அவன் காலி. பார்த்துக்கோ. உங்களுக்கு சத்தமா என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க அப்படியே அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆயிடுறீங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஈவினிங் ஒரு புக் எடுத்து படிக்கலான்னு உட்காருங்க. ஐயோ இவன் ஏன் இப்போ கால் பண்றான்? டக்குன்னு ஒரு மெசேஜ் வரும். ஏய் புஜி ஃபோன் விடு. இல்ல நேர்ல வருவேன். ஐயோ இவன் செய்யக்கூடிய ஆள் தான். ஜேகே உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்போ ஃபோன் பண்ண? ஆ நீதான் வேணும். நீதாண்டி இப்போ வரைக்கும் என்ன நிம்மதியா தூங்க விடாம சோவட்டிக்கிற. ஏய் புஜி பேசுடி. நான் ஊமை ஆயிட்டியா? ஜேகே இந்த டைம்ல டவுட்னா கால் பண்ணலாம். நீ எதுக்கு இப்போ கால் பண்ணிருக்க? ஆ எனக்கு டவுட் தான். என் புஜி எனக்கு தானா இல்லை ஃபாரின்லேருந்து ஒரு தேவாங்க வரானே அவங்க கூட ஓடிடுவாளான்னு. ஏய் வீட்டில் பேசுனியா? தான் சொன்னாங்க. என்ன பேச சொல்ற? இங்க பாரு எனக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த டைம்ல என்னால பேச முடியாது ஜேகே. புரிஞ்சுக்கோ. ஏய் நான் புரிஞ்சுக்கணும். நாடி நடிக்கிறியா? சரி ஓகே. உன்னால முடிஞ்சத நீ பாரு. என்னால என்ன பண்ண முடியும்னு நான் காட்டுறேன். பாரு உன் விருப்பம் இல்லாமலாம் நானும் உன் பின்னாடி சுத்தல. உனக்கு தெரியும். உனக்கு தெரியுங்கிறதும் எனக்கு தெரியும். என் புஜ்ஜிய எப்படி எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஃபோனை வை. ஜேகே நான் பேச இவன் என்ன எப்படி சொல்றான்? கல்யாணத்துல எதுவும் பிரச்சனை பண்ணுவானோ? அதுக்கப்புறம் நீங்க காலேஜ் போகிறத ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல்லாக மேரேஜ் உள்ள இறங்கியிருப்பீங்க. உங்க வீட்ல செம்ம கலகலப்பா போயிட்டுருக்கும். வரவங்களுக்கு மட்டும்தான் அடி வயித்துல புளி கரைக்கிற மாதிரி எந்நேரமும் திக்கு திக்குன்னே இருக்கும். எல்லாரும் செம்ம ஹாப்பியா இருப்பாங்க. உங்கள தவிர உங்க ஃபேஸ் மட்டும் எப்ப பாரு பேய் அரைஞ்ச மாதிரியே இருக்கும். எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க. பட் ஆனா நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க. அந்த பக்கமும் இந்த பக்கமும் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஃபேஸ் இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பீங்க. ஆ வயன் நீ மேலே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருமா. நலங்கு முடிஞ்சது. ஆ சரி. நீங்க அப்படியே உங்க ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்ததுதான். அதுக்கப்புறம் எல்லாம் பிளாங்க் அவுட் ஆயிடும். அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சு பாக்குறீங்க. ஒரு இருட்டான ரூமு. ஒரு சின்ன பல்பு மட்டும்தான் இருக்கும். அதுவும் ரொம்ப டிம்மா இருக்கும். நீங்க அப்படியே எந்திரிச்சிட்டு உங்களை மேல இருந்து கீழே பாக்குறீங்க. ஏ புஜி ரொம்ப லாக் பண்ணாத.
நான் ஜேகே, என்ன பண்ணி வச்சிருக்க? எனக்கு காலையில கல்யாணம். ஆ ஆமா. கல்யாணம் தான். யார் கூட? உன் புருஷன் ஜேகே கூட. ஜேகே, ஏ தாதடி. ஆமா, ஜேகே கூட தான். ஏன்னா என் புஜ்ஜி எனக்கு மட்டும்தான். எப்படி எப்படி தூக்கி கொடுப்பேன்னு நினச்ச? ஆ பாத்தியா, உனக்கு எனக்கு நடுவில் யாரையும் வர விட மாட்டேன். எல்லாம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இனி நீ எனக்கு மட்டும்தான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட் எதுவும் போடாம வெறும் பேண்ட் மட்டும் போட்டு உங்க பக்கத்துல வந்து க்ளோஸா உட்கார்றான். என்ன ஜேகே பண்ணி வச்சிருக்க? வீட்ல பேசியிருக்கலாம்ல. ஏன் ஜேகே இப்படி பண்ண? ஏ இதுக்கப்புறம் பேசி புரிய வச்சு ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. தெரியும்டி. தெரிஞ்சனால தான் தூக்கிட. எப்போ நமக்குள்ள எல்லாம் ஓவர். இதுக்கப்புறம் நீ போ. அந்த ஃபாரின் மாப்பிள்ள ஐயாலுமே சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றோன்னா உன்னை கட்டிக்கிட்டும். நான் விட்டுடுறேன். ஆ அவன் அப்படியே உங்க ஃபேஸ பிடிச்சு அவன் சைடு திருப்பிட்ட. நச்சலாம். மாமனை பார்த்து வெக்கமா? ஆ இந்த பாரு, உண்மையா லவ் பண்றேன். அப்படிலாம் விட்டு தர முடியாது. அழகா இருக்குடி. எப்படி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வைப்ரண்டா. ஜேகே, நடந்தது நடந்துச்சு. இதுக்கப்புறம் இதை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லிக்க வேண்டாம். புரியுதா? நீ ஸ்டடீஸை முடிச்சிட்டு வா. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஆ நல்ல ஐடியா. ஆனா என் புள்ள வெயிட் பண்ண மாட்டானே, நான் பண்ணுவேன். அதான் சொல்றேன்ல, பார்த்துக்கலாம். இன்னும் என்ன, ஒரு 4 months அவ்வளோதானே. அது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நீ வந்துடுவல்ல? ம் வந்துடுவேண்டி. என் புஜ்ஜி உன்னை விட்டு எனக்கு எதுடி லைஃபு? கண்டிப்பாக வந்துடுவேன். படிப்பு முடிஞ்சிட்டா என் அப்பாவோட கம்பெனி, அப்புறம் லைஃப் செட்டில். அவ்வளோதாண்டி. ஒரு கஷ்டமும் இல்லை. புரியுதா? நான் ஹாப்பியாக வச்சுப்பேன். நான் பார்த்துக்கிறேன். அவனை நம்புறேன். அண்ணா, என்னை ஈவினிங்க்கு அப்புறம் வீட்டில் கொண்டு போய் விடு. அது வரைக்கும் நான் உன் கூட இருக்கேன். இருப்ப என்னால் சும்மா இருக்க முடியாது. ம் எனக்கு பசிக்குது. ராத்திரி சாப்பிட கூட இல்லை. அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். நான் போய் ஏதாவது சாப்பிட போறேன். எவ்வளோ நேரம் பண்ணியோ. ரொம்ப பசிக்குது. ரொம்ப டயர்டாக இருக்கு. ஏ வீடு கட்டின கொத்தனாருக்கு தாண்டி சம்பளம், வீட்டுக்கு இல்லை. எனக்கு தான் போடணும். நீ போ, ஏதாவது சாமா. பயங்கரமாக பசிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்ணாடி கையால் சாப்பிடணும் போல இருக்கு. அப்புறம் பண்ணிட்டு ஊட்டி விடு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ம், ஏ ம். போன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சா எப்படி? எப்படியோ போய் சமைக்க போற? ஏ நான் ஒன்று சாப்பிடவா, இல்லை நீ சமைச்சதை சாப்பிடவா? ம், ரெண்டும் தான். கையை விடுறா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஷேயாக ஃபீல் பண்ணிட்டு கிச்சனில் போய் குக் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே பின்னாடி இருந்து வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். என்ன பண்ணுற ஜேகே? ஏ நான் ஃபர்ஸ்ட் டைமா? ம், அடி உன்ட்ட ஒன்று கேட்கணும். அம்மா ஏன் காலைல கொண்டு போய் விட சொல்ற? ஏ ம், இப்போ கொண்டு போய் விட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன பண்ணுறது? என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் ஃபேஸை ஒரு கையால் நல்லா கிராப் பண்ணிட்டு அப்படியே அவனை பார்த்து திருப்புறான். ஏ பேசுடி. உன் வீட்டில் நம்ம லவ் பற்றி பேசு. ம், பேசுகிறேன் பேசுகிறேன். ஆனால் இப்போ இல்லை. நீ ஃபஸ்ட்டு ஸ்டடீஸை முடி. நம்ம 2 பேரும் மேஜர்னாலும் என்னை விட சின்ன பையன் நீ. ஆ எவ்வளோ வருஷம்? 2 மாதம். அவ்வளோதான். ஆமாம், அந்த 2 மாதம் தான் எனக்கு பிரச்சனை. போதுமா? நான் குக் பண்ணிட்டேன். வா,
உனக்கு ஃபீட் பண்ணுறேன். நீங்க உம்முன்னு ஃபேஸை வச்சா உனக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் உங்கள் ஃபேஸே பார்த்துட்டு இருப்பான். ஏய், என்ன சீன் போடுறியா? பேச பாரு. எங்க பார்த்து ஊட்டி விடு. உன்னை ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவேன். வெளியே போய் எல்லாரும் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. ஏய், நான் இப்போ வெறும் 4 மாசம் அவ்வளோதாண்டி, வந்துடுவேன். புரியுதா? தைரியமா இரு. ஆம்பளைங்க நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. பொம்பளைங்க நாங்கள் தான் கஷ்டப்படணும். என் வீட்டில் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில. உன் வீட்டில் உன் பேச்ச யார் கேட்பா? அம்மா. இந்த பாரு, எல்லா உண்மையும் அவங்ககிட்ட மட்டும் பேசு. புரியுதா? அது வரைக்கும் அவங்கள பார்த்துப்பாங்க. எதான்னா கால் பண்ணி கொடு, நான் பேசுகிறேன். புரியுதா? அழுவாதடி. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்கு. சரி, நான் வெயிட் பண்ணுறேன். இரு. என்ன பண்ணுற? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ நீ சாப்பிடு. உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னல. ஏ, அப்படி ஒன்றும் இல்லை. என்ன, எனக்கும் என் பொண்டாட்டி மேலே ஆசை இருக்குல்ல. அப்படின்னு அவனும் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். நீங்கள் இப்படி ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டே சாப்பிட்றீங்க. உங்கள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னே தெரில. அவ்வளோ ஹாப்பி. அப்புறம் என்ன மன்னிச்சிடுறி. என்ன பண்ணுற ஜேகே? காலை விடு. எப்படிலாம் ஆகுன்னு நினச்சி கூட பார்க்கலடி. என்ன மன்னிச்சிடுறி. எல்லாமே முடிஞ்சு போச்சு ஜேகே. இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. விடு, பார்த்துக்கலாம். எனக்கு ஒன்று பிடிக்காதுனால இல்லை, வயசு தான் எல்லாத்தையும் அதுதானே முடிவு பண்ணுது. அதான் யோசிச்சேன். அதான் இன்னைக்கு வயசு தாண்டி உன் மேலே இருக்கிற லவ், அதுதான் அதுதான் இன்னைக்கு ஜெயிச்சது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். ம், சொல்லு. உனக்கும் எனக்கும் 1 வருஷம் 2 மாதம் வித்தியாசம். சும்மா தான் சொன்னேன், வெறும் 2 மாதம்னு. அட பாவி, உன்ன அவன் அப்படியே 2 கையும் ஓப்பன் பண்ணிட்டு உங்க மேலே விழுந்துடுறான். என்னானாலும் என்னை விட்டு மட்டும் போகணும்னு நினைக்காத. புரியுதா? இங்க இல்ல, நீ எங்க போனாலும் என்ன யாருக்கும் விட்டு விட மாட்டேன். புரியுதா? நீ இந்த ஜேகியோடதுடி. ஆமாம், ஜேகேயோடது. நெக்ஸ்ட் டே நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. போன உடனே உங்களுக்கு செம்ம அடி விழுகும். அதுக்கப்புறம் நிம்மதியாக உட்கார விடுவாங்க. உங்கள் அம்மாவை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறீங்க. ஜேகேயை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் அம்மாக்கிட்டையும் பேச வச்சிடுறீங்க. அவங்களுக்கும் சால்வ் ஆயிட்ட ப்ராப்ளம். பட் ஆனால் வீட்டில் கல்யாணம் பிடிக்காம வெளியே வந்திருந்தீங்கன்னு மட்டும்தான் தெரியும். உங்கள் அம்மாவை தவிர மீதி எல்லா பேருக்கும் எப்படியோ ஒரு 2-3 மந்த்ஸ் போயிருக்கும். 3rd மந்த் எண்டில் ஏ புரடி, எதுக்குடி கூப்பிட்ட? ஜேகே, கிரேவிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் எவ்வளோ நாள் மறைக்க முடியும்னு தெரியலடா. பயமாக இருக்கு. ஏ, யாராச்சும் கேட்டா உண்மை சொல்லிடு. இல்லைன்னா 1 மந்த்து தானே, பார்த்துக்கலாம். ஓய்வா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாத. பாப்பாவுக்கு நல்லதில்ல. அப்படின்னு உங்கள் கணத்தை கப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே வந்து டியரி ஐஸோட பார்த்துட்டு இருக்கீங்க. ம், சரி, நான் சொல்லிடுறேன். அண்ணா, உன் வீட்டில் பேசிட்டியா? ஏ, வீட்டில் பேசிட்டு தான் ஒன்று தூக்கிட்டே வந்தேன். அதான் தெரியும். ம், நாடி கொஞ்சம் சிரியா. மூஞ்ச இழ உந்த மாதிரி வச்சுன்னு இருக்க. கஷ்டமா இருக்கு. சொல்கிறேன்ல. ம், சரி. நான் யாராவது கேட்டால் தைரியமாக பேசுகிறேன். அண்ணா, அதுக்காக ரொம்ப டைம் எடுத்துக்காத. புரியுதா? நானும் பாப்பாவும் உனக்காக வெயிட்டிங். ஏ, அப்பெல்லாம் இல்லை. அதுக்குலாம் விடு. ம். ம், சரி. உங்களை ரொம்ப சமாதானம் பண்ணி தான் அனுப்பி வைப்பான். அவனுக்கே மனசு இருக்காது. நீங்கள் வீட்டுக்கு அப்படியே போயிட்டு ஐடி கார்டை கட்டி டீப்பா மேலே வச்சு அப்படியே சோஃபாவில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. எப்போ தூங்குனீங்கன்னு உங்களுக்கே தெரியல. ஒரு 1/2 அன் அப்புறம் உங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு அப்பதான் கிச்சனுக்குள்ளே சரி தூங்குற பொண்ணு எழுப்ப வேண்டாம் அப்படின்னு போகிறாங்க. கார்னிங் பெல் சவுண்ட். அம்மா, யாரு? எனக்கு எப்படி தெரியும்?
நான் போய் பார்க்குறேன் இரு. அ உ உள்ள வாங்க. பார்த்தா உள்ள ஒரு 50 பேர் வராங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் பவுன்சர்ஸ் வந்து நிப்பாங்க. உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பயமாயிடும். நீங்க ஷாக்கிங்கா எந்திரிச்சு நிக்கிறீங்க. ஜேகே அப்படியே சில்க் ஃபேப்ரிக்ல டர்க்கின் பண்ண ஒரு ஷர்ட்டு, பிளாக் கலர்ல ஒரு ஃபேண்ட் அப்படியே போட்டு, அந்த பவுன்சர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு நடுவுல அப்படியே வந்து நிக்கிறான். ஜேகே, நீ இங்க என்ன பண்ற? டாடி, வீட்டுக்கு வந்தா இப்படிதான் ட்ரீட் பண்ணுவியா? பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். மரியாதைலாம் இல்லையா? அ அம்மா, நான் சொன்னேன்ல ஜேகே அது. எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க. ம். உங்க அம்மா போய் உங்க அப்பாவ கூட்டிட்டு கீழ வராங்க. அவங்க ஆல்ரெடி பேசி சமாதானம் பண்ணியிருப்பாங்க. கீழ வரும்போதே ஒரு 50-50 சான்ஸ்ல தான் வருவாரு. வந்ததுமே ஜேகே போயிட்டு அப்படியே ஒரு கால்ல விழுந்துடுறான். அங்கிள், என் மேல தான் தப்பு. அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. ஒருவேள அடின்னா கூட பரவால்ல. என்ன அடிங்க. நான் வாங்கிக்கிறேன். ஆனா என் மேல கை வைக்காதீங்க. உங்க அப்பா திரும்பி உங்கள பார்த்து முறைக்கிறாரு. நீங்க எதுவும் பேசாம அப்படியே தலைய குனிஞ்சு நின்னுடுறீங்க. அங்கிள், இப்போ இல்ல. எப்போ அவள பொண்டாட்டி நெனச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவள எனக்கே குடுத்துருங்க. நான் பார்த்துக்கிறேன் அங்கிள். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். உங்கள விட நான் அவள நல்லா பார்த்துப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு உங்க பொண்ணுன்னா உயிர் அங்கிள். என் உலகமே அவ தான். அவள தாண்டி நான் எதையும் யோசிச்சதே இல்ல. ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ். ப்ளீஸ்ப்பா, கெஞ்சி கேட்குறேன்ப்பா. அப்படியே நீங்க உங்க கைய ஜாயின் பண்ணிட்டு, தியரி ஐஸோட உங்க அப்பாவ பார்த்து கெஞ்சுறீங்க. அவர் அகைன் திரும்பி ஜேகே பார்க்குறாரு. ஜேகேவும் ப்ளீஸ்ன்ற மாதிரி கண்ணோட தான் நின்னுட்டுருப்பான். சரி, எப்படியோ நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல என்ன பேசுறது? இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம். எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. ஜேகே உட்பட எல்லாருக்கும். ஜேகே ஓடி வந்து உங்கள ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் டியர் ஐஸோட வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அண்ட் ஆஃப்டர் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் முடிஞ்சிருக்கும். இப்போ அந்த டே நைட். டேய்! அ என்ன நெனப்புல இருக்க நீ? ஆ, உன் நெனப்புல தான். வேற என்ன? உன்ன அங்க விட்டுட்டு ஃபுல்லா உன் நெனப்புல தான். இங்க பாருடி, உன் ஃபோட்டோ தான் ரூம் ஃபுல்லா. ம். பார்த்தாலே தெரியுது. ஆனா இப்போ இது நேரம் இல்ல. ச்சே! இவ்ளோ இதா கிடைக்கும் நெனச்சா பேசாம வெயிட் பண்ணிருக்கலாம் போல. ரொம்ப அவசரப்பட்டேன். எல்லாம் போச்சு. நீங்க அப்படியே எந்திரிச்சு அவனோட லேப்ல உட்காந்துட்டு, அவன் ஃபேஸ அவங்க ஒரு கையில புடிக்கிறீங்க. அவன் சும்மா உம்முன்னு வச்சுட்டு இருப்பான் ஃபேஸ. என் தங்கம், என் செல்லம், எவ்ளோ அழகா இருக்கு. இப்படி பார்க்கும்போது. இப்படிலாம் ஃபேஸ் வைக்காதடா. இதெல்லாம் பார்த்து தான் மயங்கி உன் பின்னாடி வந்துட்டேன். இதோ பாரு, இன்னும் ஒரு 6 மாசம். அவ்வளோதான். அப்புறம் நான் உன் இஷ்டப்படி இருக்கேன். போதுமா? 6 மாசம் பொறுக்க மாட்டியா உன் பொண்டாட்டிக்காக? அப்படியே உட்கார வச்சு, உங்க கண்ணத்த அவன் லெஃப்ட் ஹேண்ட வச்சு கப்பான்றான். உனக்காக நான் வேணா செய்வேன். நீ ஒர்த்துடி. எல்லாத்துக்கும் ஒர்த்து. ஆனா ஒண்ணு, பிளாக் சாரி மட்டும் கட்டிட்டு என் கண்ணு முன்னாடி வந்துடாத. அவ்வளோதான். இப்போ இங்க சிங்கிளா இருக்கிறது டபுள் ஆயிடும். என்ன கேட்கக்கூடாது. புரியுதா? ம். அது கூட கண்ண பார்த்து சொல்ல மாட்டியா? இங்கே பார்த்து சொல்ற? அந்த இடம் கொஞ்சம் தூக்கலா எடுப்பா இருக்கு. கண்ணு உறுத்துதுடி. ஒரு தடவை பிடிச்சுக்கிறேன். சீ! ஏ, புருஷன்டி. நான் சினுங்குற. இ இ இ சினுங்கி. நான் நான் என்னாடி? போடா, போடா, போடா. அப்புறம் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. ஐ ஹோப் அவங்க கேட்ட அந்த ஒன் ஷாட்ட நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஒரு ஹாப்பியான எண்டிங் தான் குடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, மறக்காம ஒரு 2 வரியிலயாவது கமெண்ட் பண்ணிடுங்க. அப்பதான் எனக்கு இன்னும் நெறையா ஒன் ஷாட்லாம் போஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும்டா. இல்ல உங்க மைண்ட்ல ஏதாவது ஒன் லைன் ஐடியா வச்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா நான் போடுறேன். சரி, ஓகேடா. இந்த மாரி ஒரு ஐடியா குடுத்ததுக்கு அந்த பொண்ணுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்டா. ஐ திங்க் அவங்க ஐடி பேர் வந்து நித்யான்னு நெனைக்கிறேன்டா. சரியா ஞாபகம் இல்ல. பேரு மாத்தி சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. பாய் பாய். லவ் யூ மெலோஸ்.